வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் காயமடைந்த நீர்கொழும்பு சிறை அதிகாரி வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான தகவல்கள், சிறைச்சாலை வரலாற்றில் அதிகாரிகளின் மரணத்தால் பயத்தில் அரசியல்வாதிகள், நீதியமைச்சருக்கு எதிரான பிரேரணையால் பயனில்லை சீலாரத்ன தேரர் சுட்டிக்காட்டு குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். ஆனால் முக்கியமான சில விடயங்களையும் இந்த உரையாடல்கள் மூலமாக எடுத்து வருவதுதான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன் ரியா மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. கடந்த 5-6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது இடம்பெற்ற சம்பவங்கள் சர்வதேச ரீதியிலும் மனித உரிமை குரல்களை எழுப்பியிருக்கின்ற விடயங்களாக மாறியிருக்கின்றன. ஆனால் சொல்லுவார்கள், மழை விட்ட பின்பும் தூவானம் ஓயவில்லை என்பதை போல குறித்த இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து பல்வேறு வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன. இவற்றினுடைய எதிர் விளைவுகளை நாடாளுமன்றத்தினுடைய அமர்வுகளிலும் அவதானிக்க முடிந்தது. காரசாரமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த பின்னணியிலே சிறைச்சாலை கைதிகள் இவ்வாறு நடந்து கொள்வதை தான் தன்னுடைய வாழ்நாளிலே இதுவரைக்கும் காணவில்லை என்று சொல்லி காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்ற ஒரு சிறைச்சாலை அதிகாரி வாக்குமூலமாக வெளிப்படுத்த இருக்கிறார். அந்த வாக்குமூலத்தின் பிரகாரம், அவருடைய அந்த கருத்துக்களின் பிரகாரம், கடந்த 5ஆம் திகதியை தொடர்ந்து 6ஆம் திகதி காலையிலே அந்த நிலைமை என்பது சற்று வளமைக்கு திரும்பி இருந்ததாம். ஆனால் அன்றைய தினம், அதாவது சிறை கைதிகளை நீதிமன்றத்திற்கு விசாரணைகளுக்காக, அந்த வழக்குகளுக்காக அழைத்து செல்ல வேண்டிய ஒரு தினமாக இருந்ததாம். ஆகவே அதற்கு அந்த சிறைச்சாலை நிர்வாகம், அந்த வளாகம் தயாராக இருந்ததாம். அது மட்டுமின்றி அன்றைய தினம் சிறை கைதிகளை பார்வையிடுவதற்காக அவர்களுடைய உறவினர்கள் சிறைக்கு வருகின்ற ஒரு நாளாகவும் இருந்ததாம். ஆகவே அதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்களாம். அதே நேரத்திலே, அதாவது நாட்டினுடைய அநேகமான பகுதிகளிலே பரவி இருக்கின்ற டெங்கு நோய் தாக்கத்தின் காரணமாக, டெங்கு காய்ச்சலின் காரணமாக சில கைதிகளும் பாதிக்கப்பட்டிருந்தார்களாம், சிறைச்சாலை அதிகாரிகளும் பாதிக்கப்பட்டிருந்தார்களாம். ஆகவே அந்த டெங்கு காய்ச்சலின் காரணமாக சுமார் 10க்கு மேற்பட்ட அதிகாரிகள் அன்றைக்கு விடுப்பிலே இருந்தார்களாம். அவர்கள் பணிக்கு திரும்ப முடியாத நிலைமை இருந்ததாம். இதன் காரணமாக ஏனைய, மிக முக்கியமாக வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்து அதிகாரிகளை நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு பணிக்காக அமர்த்தி இருந்தார்களாம். இதே நேரத்தில் ஏற்கனவே சுமார் 3 சிறை கைதிகள் டெங்கு நோயின் தாக்கத்தின் காரணமாக உயிரிழந்து இருந்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே இன்னும் சில கைதிகளுக்கு, அதாவது உடல் நோய், சிறிய காய்ச்சல் போன்ற குணங்குறிகள் காணப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவர்களுக்கும் உரிய மாத்திரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த அந்த சூழலிலே, அதாவது காலை உணவு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் நிகழ்ந்து கொண்டிருந்ததாம். ஆகவே உணவை வழங்குவதற்காக சில அதிகாரிகள் இந்த விநியோகத்திலே ஈடுபட தொடங்கி இருக்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் அந்த விநியோகத்திலே ஈடுபட்டு கொண்டு இருந்த போது அதற்கு முன்பாக என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், அந்த குழு கலவரங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. சிறையில் இருந்த கைதிகள் அந்த சிறை மருத்துவமனை உடைத்து அங்கிருந்த மருந்துகளை உட்கொண்டிருக்கிறார்கள். அது நாங்கள் ஏற்கனவே பேசப்பட்ட விடயம். ஆனால் இந்த அதிகாரி குறிப்பிடுகிறார், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படுகின்ற மாத்திரைகளை அந்த கைதிகளில் சிலர் உட்கொண்டு இருந்தார்களாம். அதன் காரணமாக அவர்கள் பேய்களைப் போல நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டுகிறார். அப்ப இவை என்ன செய்திருக்கிறோம் என்றால், இந்த உணவு வழங்குவதற்காக சென்ற அதிகாரிகளை தாக்கி அவர்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த முதலாவது குழுவிற்கு உதவுவதற்காக 2வது குழு சென்றதாம். அந்த 2வது குழு செல்கிற போது கையிலே அந்த பெட்டன் தடிகளோடு அவர்கள் சென்றிருக்கிறார்கள். ஆனால் கைதிகள் என்ன செய்திருக்கிறார்கள், சிறை அதிகாரிகளுடைய கைகளிலே இருந்த அந்த தடிகளை பறித்து
தாக்குதல்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அவர்களையும் பயண கைதிகளாக, சிறை கைதிகளாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த சிறைப்பிடித்து வைத்திருக்கிறார்கள். அதாவது கைதிகளால் அதிகாரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்திருக்கிறார்கள். ஆகவே முதலாவது குழு, இரண்டாவது குழு, இந்த இரண்டு குழுவிற்கும் உதவுவதற்காக மூன்றாவது குழு உள்ளே சென்றிருக்கிறது. அந்த மூன்றாவது குழுவில் தான் இந்த வாக்குமூலத்தை வழங்கிய அதிகாரி இருந்திருக்கிறார். அந்த அதிகாரியோடு குறித்த நீர்கொழும்பு சிறைச்சாலையினுடைய சிரேஷ்ட அதிகாரியும் அந்த பொறுப்பாளரும் அவரோடு சென்றிருக்கிறார். அங்கே செல்லுகிற போது தான் முன்னர் ஒருபோதும் கண்டிராத வகையிலே அந்த சிறை கைதிகள் மிகவும் மிலேச்சத்தனமான தாக்குதல்களிலே ஈடுபட்டிருந்தார்களாம். அது மட்டுமன்றி தங்களையும் தாக்க தொடங்கினார்களாம். அவ்வாறு தாக்குகிற போது அங்கிருந்த சிறை கைதிகளில் சிலர் இவர்களுக்கு சாதகமாக சிறை அதிகாரிகளோடு நெருக்கமான அந்த நல்ல உறவுகளை பேணிய சில கைதிகள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், சார் நீங்கள் இங்கே வர வேண்டாம், ஓடுங்கள், இங்கிருந்து தப்பி விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் கூச்சலிட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி அந்த தாக்குதல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த கைதிகளை என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், இந்த சிறை வளாகத்திற்குள்ளே காணப்படுகின்ற 2 முக்கியமான மூடப்பட்ட கண்ணாடி ஜன்னல்கள் காணப்படுகிறதாம். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவை வைக்கப்பட்டிருக்கலாம். அந்த கண்ணாடி ஜன்னலிலே ஒன்றிலே பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டிருந்த ஒரு சிறை அதிகாரியை தாக்கி அவருடைய கையிலே இருந்த T56 ரக துப்பாக்கியையும் இந்த சிறை கைதிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளே எடுத்து வந்திருக்கிறார்கள். அதை பிடுங்கி எடுத்திருக்கிறார்கள். ஆகவே அங்கே உயிர் பயம் என்பது மிக அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த சிறை அதிகாரி தன்னுடைய வாக்குமூலத்திலே மேலும் குறிப்பிடுகிறார், தன்னுடைய மேல் அதிகாரியையும் தன்னையும் தாக்க தொடங்கிய போது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், அங்கே தங்களுக்கு சாதகமாக இருந்த பழைய சுமார் 4 சிறை கைதிகள் இவர்களை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது தன்னுடைய தலையிலும் ஒரு கொட்டான் அடி விழுந்திருக்கு. அந்த தடியால் சிறை கைதிகள் தாக்கி இருக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், தன்னுடைய கழுத்திலே காலால் அல்லது அந்த தடியால் அழுத்தியதை போன்ற ஒரு உணர்வு தனக்கு ஏற்பட்டது என்று சொல்லியும் தன்னை வீசி அறிந்திருக்கிறார்கள். அவ்வாறு வீசி அறிகிற போது தன்னுடைய தலை சுவரிலே அடிபட்டு தான் விழுந்த அந்த நினைவு மட்டும்தான் தனக்கு இருக்கிறது என்று சொல்லியும், அவ்வாறு தான் விழுந்த பிற்பாடு தன்னுடைய சுவாசம் இயங்குகிறதா என்று சொல்லி மூக்கிற்கு அருகிலே கைகளை வைத்து, அதாவது விரல்களை வைத்து அந்த சுவாசத்தை பார்த்திருக்கிறார்கள். அதுவும் தனக்கு பட்டுப்படாத நினைவாக இருக்கிறது என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு பிற்பாடு தனக்கு நிகழ்ந்தது எதுவுமே நினைவிலே இல்லை என்று சொல்லியும், தான் நினைத்தேன் அதாவது அந்த இடத்திலே இருந்து உயிரோடு வெளியே வர முடியுமா என்று சொல்லி தான் நினைத்ததாகவும் அவர் அந்த இடத்திலே வாக்குமூலத்தை வழங்கியிருக்கிறார். இதன் பிற்பாடு நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 4 கைதிகளுக்கு, அதாவது அந்த கைதிகளில் பழைய சிறை அதிகாரிகளோடு சுமாரான உறவினை பேணி வந்த அந்த 4 கைதிகளும் என்ன செய்திருக்கிறார்கள், மற்றொரு அந்த கண்ணாடியை உடைத்து, அந்த கண்ணாடி ஜன்னலை உடைத்து இவர்களை தப்புவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர் தப்பி வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சிகிச்சையின் போது தன்னுடைய வாக்குமூலத்தை வழங்கி இருக்கிறார். தன்னுடைய கழுத்தில் இருந்த தங்க சங்கிலிக்கு கூட என்ன நடந்தது என்பது தெரியாது என்று சொல்லி வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த சம்பவம் என்பது அதிகமாக பேசப்படுகிறது. இதனை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு வாத பிரதிவாதங்கள் எழுந்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால், இந்த சம்பவத்தை சாதகமாக பயன்படுத்தி பல்வேறு கருத்துக்களை அரசின் மீது வெளிப்படுத்தி வருகிறார்கள். ஆகவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற இந்த மோதலை தொடர்ந்து பல்வேறு சிறைகளுக்கு சில கைதிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்களாம். அவ்வாறு மாற்றப்பட்ட கைதிகளை மீள அழைத்து வருவதிலே சிக்கல்கள் காணப்படுகின்றன என்று சொல்லியும் அவர்களை நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லாமல் காணொளி காட்சி வடிவின் மூலமாக அந்த வழக்குகளை விசாரிப்பதற்கான கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் இந்த செயற்பாடுகள் இன்றிலே, அதாவது இந்த 13ஆம் தேதியிலிருந்து அமுலுக்கு வரும் என்று சொல்லி சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. இந்த விடயத்தை யார் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால், சிறைச்சாலைகள் திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் ஆணையாளர் AC கஜாநாயக்க ஊடகங்களிடம் வெளிப்படுத்த இருக்கிறார். கைதிகளுடைய பாதுகாப்பு மற்றும் அதிகாரிகளுடைய பாதுகாப்பை கருத்திலே கொண்டு இந்த நடைமுறை வழக்கத்திற்கு வருகிறது. இதே நேரத்திலே இலங்கையிலே 146 ஆண்டுகால சிறைச்சாலை வரலாற்றிலே கைதிகள் தாக்குதலுக்குள்ளாகி சிறைச்சாலை, அதாவது கைதிகளுடைய தாக்குதலால் சிறைச்சாலை அதிகாரிகள் இறந்த சம்பவம் இதற்கு முன்னர் ஒரு தடவையேனும் இந்த நாட்டிலே பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லி சர்வ ஜன அதிகாரம் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜாவீர குறிப்பிட்டார்கள். அவர் குறிப்பிடுகிற போது இன்னும் சில விடயங்களை குறிப்பிட்டார். அதாவது காலியிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் தான் அவர் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அரசாங்கத்தினுடைய பிழையான அணுகுமுறைகளின் காரணமாகத்தான் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்லி இவர் அரசாங்கத்தின் மீது பழியை சுமத்த இருக்கிறார். நிர்வாக குறைபாடுகள் தொடர்பாகவும் சுட்டிக்காட்டி இருக்கிறார். அதாவது
இந்த குறைபாடுகள் காரணமாகத்தான் நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரச கட்டமைப்பே சீர்குலைந்து காணப்படுகிறது என்று சொல்லி அவர் தன்னுடைய பங்கிற்கு இன்னமும் சில குற்றச்சாட்டுக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் என்கிற அந்த முக்கிய பதவிக்கு ஓராண்டுகளுக்கு மேலாக நிரந்தரமான ஒரு நியமனம் வழங்கப்படவில்லையாம். ஆகவே அது மட்டுமன்றி முன்னர் இருந்த அதாவது சிறைச்சாலை ஆணையாளரை முறையற்ற வகையிலே விசாரணைகளுக்கு உட்படுத்தியதும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார். ஆகவே முன்னர் இருந்த அந்த சிறைச்சாலை ஆணையாளர் செய்யாத தவறுக்காக அவர் மீது அதாவது பழி சுமத்தப்பட்டிருக்கிறது, அவருக்கு விளக்கமறியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறெல்லாம் அவர் தன்னுடைய விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார் திலீப் ஜாவீர். ஆகவே அரசனுடைய நிர்வாக கட்டமைப்பினுடைய வீழ்ச்சியை தான் இவை அதாவது சுட்டி காட்டுகின்றன. ஆகவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன செய்கிறார்களாம் என்றால் இதன் காரணமாக பயத்திலே இருக்கிறார்களாம். ஒரு சிறிய போக்குவரத்து விதி மீறலுக்கு கூட தங்களை தண்டித்து விடுவார்களோ என்று சொல்லி அஞ்சி எதிர்க்கட்சிகள் எல்லாமே பலம் விழுந்து இருக்கின்றன என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கின்ற அதாவது விடயங்களை நாங்களும் சில விமர்சனங்களுக்கு உள்ளாக்க வேண்டி இருக்கிறது. சிறு போக்குவரத்து விதி மீறல் என்று சொல்லி அவர் இதை குறிப்பிட விளைகிறார். போக்குவரத்து விதி மீறல் என்பதே பாரதூரமான விபத்துக்களுக்கும் உயிர் அச்சுறுத்தல்களுக்கும் சேதங்களுக்கும் விளைவிக்கக்கூடிய அல்லது சேதங்களையும் விளைவிக்கக்கூடிய ஒரு விடயம். ஆகவே போக்குவரத்து விதி மீறல் என்பது தண்டனைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விடயம்தான். அதிலே சிறியது என்ன பெரியது என்ன, ஒரு பாதசாரியினுடைய அல்லது ஒரு வாகன ஓட்டியினுடைய ஒரு பயணியினுடைய உயிரை பறிக்கக்கூடியவையாகத்தான் இந்த போக்குவரத்து விதிமீறல்கள் காணப்படுகின்றன. ஆகவே இந்த இடத்திலே சிறியதோ பெரியதோ என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட தேவையில்லை. போக்குவரத்து விதிமீறல் என்பது விதிமீறலாகத்தான் கருதப்பட வேண்டியது என்பதையும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டி கொண்டு அதே நேரத்திலே சீலாரத்ன தேரர் இன்னும் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற ஒருவர். சில மாதங்களுக்கு முன்பாக கூட இந்த ஈரான் அதே நேரத்தில் அமெரிக்க யுத்தத்தின் காரணமாக அமெரிக்காவிற்கு தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்துகின்ற விதமாக அமெரிக்க தூதுவர் ஆலயத்தின் முன்பாக சில ஆர்ப்பாட்ட நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி இருந்தார். அவர் என்ன செய்கிறார் என்றால் நீதி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரவிற்கு எதிராக அதாவது கொண்டுவர இருக்கின்ற நம்பிக்கையில்லா பிரேரணையில் எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது எதிர்க்கட்சிகள் நீதியமைச்சருக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள், ஆனால் அதில் எந்த விதமான பிரச்சனையும் அதாவது எந்த விதமான பயனும் இல்லை என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நேற்றைய தினம் கொழும்பிலே இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் குறித்த விடயங்கள் தொடர்பாக அவர் தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதாவது நீதியமைச்சர் ஒரு பொறுப்புமிக்க நல்ல அரசியல் பரம்பரையிலிருந்து வந்த ஒருவராம். அவ்வாறு இருந்தும் கூட அவர் தன்னுடைய கடமையை சரியாக ஆற்றவில்லை என்று சொல்லி அவர் தன் பங்கிற்கு குற்றங்களை சுமத்தியிருக்கிறார். அதே நேரத்தில் நீதித்துறையை சரியாக கையாளுவதற்கான பொறுப்பும் பக்குவமும் இந்த நீதியமைச்சருக்கு இல்லை என்று சொல்லியும் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நாடாளுமன்றத்திலே மன்னிப்பு கோருவதன் அந்த மன்னிப்பு கோருவது என்பது மட்டும் இதற்கு ஒரு தீர்வாக முடியாது. ஆகவே நீங்கள் ஒரே முறையிலே உங்களுடைய கடமைகளை மேற்கொள்ளவில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாடாளுமன்றத்திலே கண்ணீர் விடுவதும் இதற்கு ஒரு நிலவுகின்ற இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக மாறாக நீங்கள் உங்களுடைய கடமையை சரியாக செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய பங்கிற்கு கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறார். இது எவ்வாறு இருந்தாலும் இந்த சிறைகளிலே கைதிகள் மரணம் அடைவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இது கடந்த காலத்தில் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைக்கு தெற்கினுடைய சிங்கள மக்கள் அதிகமாக பேசுகின்ற இந்த விடயங்கள் தமிழ் மக்களுக்கு புதிதல்ல. தமிழ் அரசியல் கைதிகள் இவ்வாறு திட்டமிடப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலத்தில் அரங்கேறி இருக்கின்றன. ஆகவே இந்த விடயத்தை இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு அது யாராக இருந்தாலும் தமிழ் கைதிகளாக இருக்கட்டும், சிங்கள கைதிகளாக இருக்கட்டும், அல்லது தமிழ் பேசுகின்ற மக்கள், முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் கைதிகள் உரிய முறையிலே நடாத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் சிறைச்சாலைக்குள்ளே இடம்பெற்ற இந்த போதைப் பொருள் வியாபாரம் தொடர்பான சில கருத்துக்களும் சமூகத்தில் நிலவி வருகின்றன. மிக முக்கியமாக இந்த வெளியிலே போதைப் பொருள் அதாவது தான் அறியாமல் தன்னுடைய ஆண் நண்பரால் எடுத்து வர சொன்ன ஒரு பார்சலை கொடுத்ததன் காரணமாக இன்றைக்கு சிறையிலே வாழ்ந்து வருகின்ற மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகி இருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய கதை கூட இந்த குறித்த இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரத்தின் போது அதிகமாக பேசப்படுகிறது. அந்த கூரைக்கு மேலே ஏறி நின்று ஆர்ப்பாட்டங்களை செய்த பெண்களில் ஒருவர் மருத்துவ பீடத்துக்கு தெரிவாகிய ஒரு மாணவி என்கிற விடயமும் அதிகமாக பேசப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுடைய நிகழ்ச்சிகளிலே நாங்கள் உரையாடி இருக்கிறோம். ஆகவே குறித்த அந்த விடயம் தொடர்பாக மீளவும் உரையாடாமல் சந்திக்கலாம் மற்றும் ஒரு சமகாலத்தோடு.